கிறிஸ்து இயேசுவில் பிரியமுள்ள கோணாங்குப்பம் புனித பெரியநாயகி அன்னையினுடைய அன்பு பக்தர்களே, இங்கு இருக்கின்ற ஆயிரக்கணக்கான பக்தர்களில் கடந்த 6 ஆண்டுகளாக நானும் ஒரு பக்தனாக இங்கே நிற்கிறேன். என்னுடைய நம்பிக்கையில் நான் வளர்ந்திருக்கிறேன். நான் வேளாங்கண்ணி திருத்தலத்தினுடைய பங்குத்தந்தை துணை அதிபராக பொறுப்பேற்ற பிறகு முதல் ஆண்டு 2021 ஆண்டு 11:30 மணிக்கு வேளாங்கண்ணி திருத்தலத்தில் வந்திருக்கின்ற பக்தர்களுக்காக, அன்னையினுடைய பக்தர்களுக்காக முதல் திருப்பலி ஏற்றினேன். இது 2026, 6 ஆண்டுகள். இந்த 6 ஆண்டுகளும் விடாமுயற்சியோடு இந்த அன்னையினுடைய திருத்தலத்திற்கு ஒரு திருப்பயணியாக வருவது, ஒரு குருவாக வருவது, வேளாங்கண்ணி பங்குத்தந்தையாக வருவது. இந்த 6 ஆண்டுகளும் இந்த அன்னையை பற்றி அறிந்து கொண்ட விஷயம் அது வேளாங்கண்ணி பங்கு மக்களுக்கு தெரியும். ஏன்னா 2017 ஜூன் முதல் 2020 நவம்பர் 28 வரை நான் பக்கத்தில் இருக்கின்ற திண்டிவனத்திலே முப்பணி மையத்திலே தமிழக ஆயர் பிரிவினுடைய பொதுச் செயலாளராக இருந்தேன். அப்போதுதான் இந்த புதிய பூசை புத்தம் அறிமுகம் செய்யப்பட்டது. அங்கிருந்தபோது 1 மணி நேரம் தான் இங்கேருந்து காரில். ஆனால் பல முறை குருக்கள் அழைத்த போது, என்னுடைய நண்பர்களுக்கு அழைத்த பொழுது வரேன்னு சொன்ன வர முடியலை. ஆனால் இன்று வேளாண் இருக்கின்ற காரணத்தினாலே தூரமாக இருந்தாலும் இந்த 6 ஆண்டுகளாக பங்கு மக்களுக்காகவும் அன்னையை தரிசிப்பதற்காக வருகின்ற ஒரு பாக்கியம். எனவே இந்த 6 ஆண்டுகளில் வேளாங்கண்ணியிலையும் சரி இங்கும் சரி இந்த மறையுரை ஆற்றுகின்ற பொழுது, அதற்காக நான் தயாரிக்கின்ற பொழுது வேளாங்கண்ணி பங்கு மக்களுக்கு தெரியும். ஏன்னா வேளாங்கண்ணியிலே புது வருஷம் முடிந்து அடுத்து ஜனவரி மாதம் 2ஆம் தேதி பூக்காறு தெருவிலே அங்கு கோணாங்குப்பம் அன்னையினுடைய ஒரு சிறிய ஆலயம் இருக்கிறது. அதற்கு நாங்கள் கொடியேற்றுவோம். 12ஆம் தேதி தேர்பவனி, 11ஆம் தேதி இரவு தேர்பவனி. இந்த ஆண்டு 12ஆம் தேதி திங்கட்கிழமை முடிந்தது. பிறகு 14ஆம் தேதி அங்கிருந்து வேளாங்கண்ணி பங்கு மக்கள் பாத யாத்திரை ஒரு 450 பேருக்கு மேலே, அப்புறம் காரில், ட்ரெயினில், பஸ்ஸில் என்று ஏறக்குறைய 2000-3000 பேர் வந்து கொண்டிருக்கிறார்கள் கடந்த 6 ஆண்டுகளாக. எனவே இந்த 6 ஆண்டுகளாக பங்கு மக்களிடத்தில் நான் மறையுரை ஆற்றிய பொழுதும் சரி, இங்கும் பல்வேறு விதமான கருத்துக்கள் இங்கு வருகின்ற மக்கள் யூடியூப்லையும் பார்த்துட்டு, நான் வர்ற பேர் 3 பேர் கேட்டாங்க, நீங்கள் கோணாங்குப்பம் போகிறீங்களா, யூடியூப்பில் உங்களை பார்க்குறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எனவே அந்த அளவுக்கு இந்த அன்னையினுடைய ஒரு ஈர்ப்பு. இன்றைய நற்செய்தி வசனத்தை பார்த்தீங்கன்னா, வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார், அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் அவர் கடவுளின் பிள்ளைகளாகவும் உரிமை அளித்தார். அந்த வார்த்தையை நான் இங்கே கோணாங்குப்பத்தை நினச்சி பார்த்தா, பெரியநாயகி அன்னை பாளையம் இறங்கினார். வீரமாமுனிவருடைய தோளிலிருந்து அந்த ஆலமரத்தடியில் கோணாங்குப்பம், ஆரியனூர், அதை பற்றி வரலாறுலாம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஆறு என்றால் ஆடுகள், கோணார் என்றால் மேய்ப்பவர்கள், அவர்கள் ஆடு மேய்க்கிறது, பின்னர் ஆடி சிறியவர்கள் இருந்தார்கள், அதனால தான் இங்கே விளையாண்டாங்க. அதெல்லாம் பழைய காலத்தினுடைய இந்த 6 ஆண்டு நான் சொல்லியிருக்கிறேன். எனவே அந்த மரத்தடியிலே தோல்பயிட்டிலேருந்து இறக்கி அவர் மாதாவை வச்சாங்க. ஆடு மேய்க்கிற சிறுவர்கள் திருடிட்டு போயிட்டாங்க, பொம்மை நினச்சி விட்டுட்டு போயிட்டாங்க. துருள் வந்துச்சு, சிறுவத்தை காணோம். அதாவது தொலைக்காமல் தேடியவர். நம்ம ஒரு பொருளை தொலைச்சிட்டு தேடுவோம், அது கரெக்டு. ஆனால் அவர் தொலைக்கவே இல்லையே, வச்சுட்டு தூங்கினார், மாதா காணாமல் போயிட்டு. அப்பொழுது அவர் பாளையம் இறங்கினார், நம்மிடையே குடிகொண்டார், ஒவ்வொருவருக்கும் கடவுளுடைய பிள்ளைகள். நீங்கள் எல்லாம் கோணாங்குப்பம் மாதாவுடைய பக்தர்களாகின்ற ஒரு வரத்தை கொடுத்தனால இங்கே இருக்கிறீங்க. இதை எதற்காக நான் சொல்லுகிறேன் என்றால், கடந்த 6 ஆண்டுகளாக நான் பெரியநாயகி அன்னையை பற்றி மறையுரை ஆற்றியிருக்கிறேன். எனவே இது 6வது ஆண்டு. இன்று இந்த அன்னை இங்கு வருவதற்கு காரணமான வீரமா முனிவருடைய சிறிய வரலாறு, புழு வரலாறுன்னு சொல்ல முடியாது, சிறிய வரலாறு. அவர் அன்னையின் மீது கொண்ட அந்த பக்தி. அப்போ அவரால் தான். ஏன்னா இந்த ஆண்டு நம்முடைய இன்றைய நாளில் திருத்தலத்தில் கொடுத்திருக்கின்ற தலைப்பு, அவர் இறை ஊழியராக இருக்கின்ற வீரமா முனிவர் விரைவில் அருளாளர் பெற வேண்டி. அருளாளர்னா புனிதருக்கு முன்னாடி, அதில் ஓகே ஆகிட்டா அதுக்கப்புறம் அருளார். இப்போ நம்ம இப்போ தான் கொண்டாடணும் தேவசகாயம். அவர் இன்றைக்கி இந்தியாவிலே முதல் பொதுநிலையினர். சாதாரணமாக ஒரு குடும்பத்தில் நீலகண்ட சாஸ்திரி அப்படிங்கிற ஒரு குடும்பத்தில் பிறந்து இன்றைக்கி அவர் தேவசகாயம், கடவுளால் உதவி செய்தவர், தேவ சகாயம்
இன்றைக்கி அவர் இந்தியாவினுடைய பொதுநிலையுடைய பாதுகாவலர் என்று திருத்தந்தை அறிவித்திருக்கிறார். அதற்காக கடந்த 14ஆம் தேதி இந்திய திருத்தூதர் லியோபோல்டோ ஜெரல்டி அவர்களுடைய முன்னிலையிலே தமிழக ஆயர்கள் திருப்பணி நிறைவேற்றி அவரை இந்திய நாட்டில் உள்ள உங்களை போல இருக்கிற குடும்பத்தில் இருக்கிற மக்களுக்கு அவர் பாதுகாவலரான புனிதர், ஒரு பொதுநிலையினர். அதை அப்போது அவரால் இந்த நிலைக்கு வர முடியும். அதே மாதிரி இன்று நாம் விழா கொண்டாடுகின்ற இந்த அன்னைக்காக இந்த அன்னையை இந்த அளவுக்கு நம்மிடத்தை கொண்டு வந்த அந்த வீரமாமுனிவர் விரைவில் அருளாளராக வேண்டும் என்று திருத்தலமானது இந்த கருத்தை முன்வைத்திருக்கிறது. அதற்காக நாம் ஜெபிப்போம். அதனால் வீரமாமுனிவரை பற்றி, இந்த வீரமாமுனிவர் பிறந்த ஊர் நமக்கு தெரியும், வெனிஸ் நகரம். வெனிஸ் நகரம் தான் ஷேக்ஸ்பியருடைய அந்த நாடகத்திற்காக பேர் போனது. பல நாட்கள் வருகின்ற ஒரு கப்பல் தளம். நான் அங்கே சென்றிருக்கிறேன், பதுவா பக்கத்தில் இருக்குது. அது கப்பல்லையே தளம் இருக்கும், ஊர் இருக்கும், கப்பலில் மிதக்கின்ற அந்த ஊர். அந்த ஊரில் அவர் திரேவேத்தி அப்படிங்கிற அந்த ஊரில் பிறந்திருக்கிறார். அவங்க அப்பா கண்டல்ஃபோ பெஸ்கி, அவங்க அம்மா எலிசபெத்தா. அந்த குடும்பத்தில் ஒரு வணிகம் அல்ல செல்வ செழிப்பான அந்த குடும்பத்தில் பிறந்து அவங்க வீரமாமுனிவருக்கு வச்ச பேர் கான்ஸ்டான்டினோ ஜுசப்பே யுசேஃபியோ பெஸ்கி. கான்ஸ்டான்டினோன்னு நான் இத்தாலியில் சொல்கிறேன். ஆமாம், நான் இத்தாலியில் பேசிக்கிட்டு இருக்கேம்மா, நீ இங்கிலீஷ் சொல்லிகிட்டு இருக்கிறேன். ஒரிஜினல் லாங்குவேஜில் பேசுகிறேன். வீரமாமுனிவர் பேசுகிற மொழி. அந்த பிள்ளை எனக்கு கரெக்ஷன் கொடுக்குது. ஐ ஸ்பீக் 6 லாங்குவேஜஸ்: லாட்டின், கிரீக், இட்டாலியன், ஜெர்மன், தமிழ், இங்கிலீஷ். வீரமாமுனிவருக்கு இத்தாலி தெரியும், கிரேக்கம் தெரியும், ஜெர்மனி தெரியும், ஃப்ரெஞ்சு தெரியும், லத்தீன் தெரியும். அதை விட அவருக்கு பெருமை என்னென்னா தமிழில் அகராதி எழுதியிருக்கிறார். அதுக்காக தான் நான் அந்த மறைவுரையை சொல்கிறேன். கான்ஸ்டன்டைன் இங்கிலீஷ். அப்போது அத்தனை மொழியை படித்த அவர், ஐரோப்பிய மொழியில் வல்லமை பெற்ற அவர், லாட்டினில், கிரேக்கத்தில், இத்தாலியத்தில், ஸ்பானிஷில், ஸ்பெயினில், ஜெர்மனியில். அதில் ஒரு மொழி தான் எனக்கு தெரியல, ஃப்ரெஞ்சு. நான் ஒன்று படிக்கல. வருஷத்துக்கு ஒரு மொழி படிக்க நினச்சேன். அதுக்குள்ளே எங்கள் ஆயர் வர சொல்லிட்டாரு. நான் தஞ்சாவூருக்கு வந்தேன், திண்டிவனத்துக்கு வந்து இப்போ வேளாங்கல்ல இருக்கிறேன். ஆக அந்த மொழி புலமையை பெற்று, இன்னொன்று அவருடைய புதுமை பெற்று, அவர் பிறந்தது நவம்பர் மாதம் 8ஆம் தேதி 1680. 5 நாளில் அவருக்கு ஞானஸ்தானம் கொடுத்துருக்குறாங்க. 1680 13ஆம் தேதி. யோசிச்சு பாருங்கள், நம்மலாம் கொடுப்போமா? ஆக ஒரு மனிதருடைய பிறப்பிலேயே எஸ்ஐயா 49:1, உன் தாயின் கருவிலே உருவாகும் முன்பே நான் உன்னை அழைத்தேன், உன்னை பெயர் சொல்லி அழைச்சிருக்கிறேன் என்ற எஸ்ஐயாவினுடைய அந்த இறைவார்த்தைக்கு அப்பவே அவருடைய பிறப்பிலேயே அவருடைய வாழ்க்கையானது 5 வயசில் அவருக்கு திரும்ப கொடுத்துருக்குறாங்க. அப்போ திருமுருக்கில் இந்த யோசேப்பையோ, அப்படி ஜுசப்பே அப்படின்னா ஜோசப்னு அர்த்தம். ஜுசப்பேன்னு இத்தாலியில், யுசேப்பே என்கிற வார்த்தை அதிகமாக பயன்படுத்துறது. பெஸ்கிங்கிற அவங்க ஃபேமிலி நேம். கண்டல்ஃபோங்கிறது திருத்தந்தை ரெஸ்ட் எடுக்கிற அந்த இடம். கார்சல் கண்டல்ஃபோன்னு சொல்லி பத்தியில் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆக எதற்காக இதை சொல்கிறேன் என்றால், ஒரு வெளிநாட்டில் பிறந்து, இப்போ எங்களுக்கெல்லாம் தெரியும், இன்னொரு நாட்டில் போய் அந்த மொழியை வைத்த வழி ஃபாமே. இப்போ நான் என்ன சொல்கிறேன், எனக்கு பசிக்குதுன்னு சொல்கிறேன் அப்படின்னா, மாலதி திசா தலைவலிக்குது அப்படின்னு சொன்னால் தான் உங்களுக்கு புரியும். அப்போது இன்னொரு நாட்டிலே சென்று ஒரு மொழியை படித்து அங்கு நாம் வாழ்வது என்பது கஷ்டம். ஆக அவர் அந்த மொழியை கற்றுட்டு இந்தியாவிற்கு வந்து அவர் என்ன நினைச்சாராம், 18வது வயசில் இயேசு சபையில் அவர் சேர ஆரம்பிக்கிறார். இயேசு சபையில் அவர் சேர்ந்த பிறகு அவருடைய முதல் ஆசையே, நான் ஒரு மறைப்பணியாளராக இந்தியாவிற்கு வந்து மறைப்பணி ஆற்ற வேண்டும் என்று. அந்த வரலாறுக்கெல்லாம் நான் இப்போ வரலை, நேராக டைரெக்டாக உங்களுக்கு வந்துடுறேன். ஏன் நீங்கள் இங்கே கூடியிருக்கிறீங்க? எதற்காக வீரமாமுனிவர் இங்கே வந்தார்? எதற்காக இங்கே கோணாங்குப்பத்தில் எவ்வளோ பேர் இருக்கிறீங்க அப்படிங்கிறத வரலாற்று பூர்வமாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். காரணம் என்னவென்றால், முதல்ல அவர் வந்த உடனே அவர் தெரிஞ்சிக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இதை அடுத்து நான் 2வது கான்செப்டுக்கு அதை கொண்டுட்டு வர்றேன். இந்த மக்களை பார்க்குறார், இந்த மக்களுடைய உணர்வுகளை பார்க்குறார். அப்போ இந்த மக்களுடைய உணர்வுகளை புரிந்து அவர்களிடத்தில் நாம் பணியாற்ற வேண்டும் என்றால், இந்த மக்களுக்கு என்ன தேவை என்பதை இந்த மக்களுடைய மனசில் எப்படி போடுறது, இவர்களுடைய மொழியை அல்லது இவர்களுடைய உணர்வுகளை எப்படி புரிந்து கொள்வதற்காக மொழியை கற்பிக்கிறார். அந்த மொழியை கற்றுக்கொண்டதும் அல்லாமல் அந்த மொழியை கண்டுபிடிக்கணும்னா இந்த மக்களோட போனால் இவங்களுக்கு எதுக்கு தான் இருக்குது, அப்போ இவங்க எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, இவங்க யாரை வணங்குறாங்க, மாதா வணங்குறாங்க, தாயை வணங்குறாங்க, அம்மனை வணங்குறாங்க,
மங்களநாயகி பக்கத்தில் இருக்குது மங்களம்பேட்டை வணங்குறாங்க. ஆக அந்த தாய் உருவத்தை வணங்குறாங்க என்று சொல்லி இவர் தான் இன்னைக்கு நீங்கள் கோலங்குப்பத்தில் இவ்வளவு புடவைகள் காணிக்கை கொடுப்பதற்கும் இந்த மாதாவுக்கு புடவை கட்டி பார்த்ததற்கும் காரணம் என்னவென்றால், அந்த காலத்தில் அவர் மறைமாவட்ட ஆயராக இருந்த சென்னையில் இருந்த ஆயரிடத்திலே மணிலாவிலும் தருவிக்கப்பெற்ற கன்னிமரியான் திருவுருவத்துக்கு உள்ளூர் மகளிர் போல சேலை உடுத்தி கையில் குழந்தை இயேசுவை ஏந்தியவாறு தான் விரும்பித்த நோக்கப்படி ஆடை அணிவித்து கோலம் புனை இசைவு பெற்றார். ஒரு தாய் மாதிரி அன்னை மரியாவை ஒரு தமிழ் பெண்ணாக, நம்முடைய கலாச்சார பெண்ணாக, நம்முடைய ஒரு தாயாக வடிவமைக்க வேண்டும் என்று சொல்லி அப்போது மயிலாப்பூரில் இருந்த ஆயிடத்திலே அனுமதி வாங்கி முதலாக தமிழ் திருநாள் பொங்கல் கலாச்சாரம், பொங்கல்னு சொல்கிறோம், புட்டாடை விடுத்துகிறோம், புதிய வேட்டி சட்டை புடவை அணிவிச்சு சொல்லி கொள்கிறோம். இதெல்லாம் நம்முடைய தமிழர் கலாச்சாரத்தினுடைய வெளிப்பாடு, ஒரு தமிழனுடைய வெளிப்பாடு, மண் சார்ந்த அந்த கலை. ஆக இந்த காலகட்டத்தில் இவருடைய திருவிழா வருது. தமிழ் கலாச்சாரத்துக்கு பேருமான நாளில் தான் கோணாங்குப்பம் திருவிழா வருது. காரணம் என்னவென்றால், இந்த தமிழ் கலாச்சாரத்தை, தமிழை கற்றவர், இலக்கணத்தை கற்றவர், அகராதிகளை அகராதிகளை புரட்டி போட்டவர். அப்போ இந்த மக்களுடைய கலாச்சாரத்துக்கு ஏற்ப ஒரு தமிழ் தாயை ஒரு பெரியநாயகி அன்னை என்று உருவாக்கி, பெரியநாயகி அன்னைங்கிற அந்த வார்த்தைக்கு என்னன்னா மகத்தான இளவரசி என்றும் கன்னி என்று அன்னைக்கு ஆடை உடுத்தி மக்கள் வழிபடுவதற்கு காரணமாக இந்த தமிழ் பண்பாட்டுக்கு தூக்கி பிடித்தவர், உலகத்திற்கு காண்பித்தவர். இன்னைக்கு ஒவ்வொரு அன்னையினுடைய ஆலயத்திலும் புடவை கட்டி மாதாவை வணங்குகிறார்கள் என்றால் அதற்கு முதல் காரணம் யாரு? கான்ஸ்டன்டினோ பெஸ்கி, வீரமாமுனிவர். அவர் தான் காரணம். தமிழ் பண்பாட்டின்படி நம்முடைய தமிழ் விசுவாசத்தை, தமிழ் நம்பிக்கையை வளர்த்தவர். அந்த காரணத்தினால தான் இந்த கோணாங்குப்பத்தில் இந்த பொங்கல் நாளிலே நாம் எல்லோரும் இங்கே கூடி அவருக்காக நாம் விழா எடுக்கிறோம். இரண்டாவதாக, இந்த தமிழ் கலாச்சாரத்தில், ஏன்னா நான் கடந்த 6 ஆண்டுகளாக வேளாங்கண்ணிலையும் மறையில் சொல்லியிருக்கிறேன், இங்கு வந்து சொல்லியிருக்கிறேன். நான் வேளாங்கண்ணிக்கு வர்றோம், அதாவது பாத யாத்திரை வர்றோம், அல்லது காவி கட்டிகிட்டு இருக்கிறோம், மாலை போட்டுக்கிட்டு இருக்கிறோம், தேர் தூக்குறோம் என்றால் அது நாம் எதற்காக தூக்குறோம் என்பதை நாம் புரிந்து கொண்டால்தான் நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய விசுவாசம் வளரும். எனவே அந்த நம்பிக்கையை வளர்த்தவர், அந்த நம்பிக்கையை அர்த்தத்தோடு இருக்காக தான் அவர் என்ன பண்ணுறாரு, முதல்ல இந்த மக்களை புரிந்து கொள்ள வேண்டும், இந்த மக்களுடைய மனநிலையை புரிந்து கொள்ள வேண்டும், இந்த மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மக்களுடைய உணர்வுகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த மக்களுடைய மொழியை கற்கணும், இவங்களுடைய கலாச்சாரத்தை கற்க வேண்டும் என்று சொல்லிதான் அவர் நம்முடைய மொழியை கற்று நம்முடைய கலாச்சாரத்திற்கு ஏற்ப மக்களுடைய மனதிலே இந்த மாதாவை வணங்குகின்ற ஒரு பக்தியை ஏற்படுத்தி இன்னைக்கு நமக்கு நாம் வணங்குகின்ற அந்த ஒரு அன்னையாக கொடுத்திருக்கிறார் என்றால் தமிழ் மீது அவர் கொண்ட அந்த ஒரு ஈர்ப்பு, தமிழ் கலாச்சாரத்திற்கு வைத்துக்கொண்டு மதிப்பிக்க. ரெண்டாவது, நீங்கள் சாயங்காலம் சரி ஒவ்வொரு நாளும் தேர் எடுப்பீங்க. இந்த தேர் எதற்காக எடுக்கிறோம் அவர் யோசிச்சிருக்கிறார். தேர் ஏன் எடுக்கணும், அந்த தேர் எடுப்பதன் மூலமாக நாம் எத்தகைய ஒரு மனநிலையிலே மக்களுக்கு ஒரு உணர்வை கொடுக்கும் என்பதற்காக மக்களுடைய அந்த பக்தி பண்பாட்டிலே தேர் ஊர்வலம் வருகின்ற பொழுது மக்கள் ஊர்வலம் அவர் தான் அறிமுகம் செய்கிறார். அவ்வாறு செல்லும் போது பக்தி உணர்வில் கவனம் செலுத்த, மக்கள் பக்தியாக கவனம் செலுத்தணும், தேரில் போகிறப்ப செலுத்த ஏதுவாக ஜெபமாலை ஜபிக்க கற்றுத்தருகிறார். இயேசு மீது நம்பிக்கை இல்லாத மற்ற சகோதரர்கள் வணங்குகின்ற முறையிலே அவர்களுக்கும் ஆசி வழங்குகிறார். இன்னைக்கு எல்லா மக்களும் இங்கே வந்திருக்கிறாங்க, ஆசி வழங்கினார். நோய்வாய்ப்பட்டவர்கள், பிணியுற்று நடக்க முடியாமல் முடங்கியவர்கள், மகப்பேறு இல்லாமல் மன உளைச்சலிலே மூழ்கியவர்கள் அனைவரையும் குணமாக்குமாறு ஆசி அருளினார். சாமானிய மக்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்தி வைக்க ஏதுவாக அன்னையை வணங்க ஆர்வமுடன் நறுமணப் பொருட்கள், மலர்கள், சிமிழ் விளக்குகள், எண்ணெய் நிரப்பி தீப்பற்றி வைத்து ஏந்தி வருவர்களெல்லாம் அந்த அன்னைக்கு மரியாதை செலுத்தி அன்னை மீது அவர்கள் தங்களுடைய பக்தியை வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லுகிறார். இந்த தேர் திருவிழா, நாம் கொண்டாடின தேர் திருவிழா எனது மக்களிடத்திலே நம்முடைய பக்தியை வெளிப்படுத்துவதற்காக வேண்டும் என்பதற்காக மக்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறார். இப்போ என்ன சொல்கிறாருன்னா, நோன்பிருப்போர், இந்த தேர் திருவிழா என்பது மக்கள் என்னென்ன இருக்கணும்னு சொல்லி அன்னைக்கு சொல்லி கொடுத்துருக்கிறார். நோன்பிருப்போர்
உறங்காமல் விழுக்கை கடைப்பிடிப்பர், உணவு படைப்பர், மடல்களை காணிக்கையாக தருவர், கடவுளிடம் விட்டு சொல்லும் குருமார்களுக்கு அன்பளிப்பு வழங்குவார்கள், பாட்டாளி மக்களோடு சமபந்தி உணவு பரிமாறுவார்கள், ஏழை எளியோருக்கு அன்னதானம் வழங்குவார்கள், அனைத்து உயிர்களுக்கும் அன்பு செலுத்தி சகோதர உறவு பிணைப்பை கொண்டாடுவார்கள், தங்கள் வாழ்வின் அனைத்து அக்கறைகளுக்கும் உரித்தானவற்றை பற்றி பெரும் மகிழ்ச்சியோடு அக்களிப்போடு அவர்கள் அதை படைப்பார்கள். ரெண்டாவது, இந்த விழா காலங்களில் நாம் எல்லோரும் கூடி வருவதற்கான காரணம் ஒரு களிப்பு, ஒரு மகிழ்ச்சி. நாம் எல்லாரும் ஒரு சமூகம், அதனால் நாம் எல்லோரும் ஒன்று கூடி வருவதற்கு, நாம் எல்லாரும் ஒன்றாக சொந்தமாக இணைவதற்கு இந்த விழாக்கள் ஒரு காரணமாக அமைகின்ற ஒரு சமூக உள்ளூர், அதாவது உள் உணர்வை அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். அதற்கு பிறகு மக்கள் இந்த தேரில் வர்றப்போ நம்ம ஒரு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக நம்ம பார்க்குறோம், மாதாட்ட வேண்டுறோம். அங்கு 2 விதமான ஒரு அக்களிப்பு இருக்கிறது. அந்த அக்களிப்பில் மக்கள் முழுவதுமாக தங்களை மறந்து அந்த அன்னையை தேரிலே பார்க்கின்ற போது அவர்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள் என்று சொல்லியிருக்கிறார். அடுத்தது, இந்த விழாங்கிறது எதுக்கு எடுக்கணும்? ஏன்னா அவர் ஒரு அறிஞர் இல்லையா? தமிழில் விழாங்கிற வார்த்தைக்கு விளை அப்படிங்கிற வேர் சொல்லேருந்து வருகிறது. விளை அப்படின்னா விரும்புவது, விளைவது, விரும்புவது, விளைவது விழாவாகிறது. அப்போ இந்த விழா என்பதே ஒரு கொண்டாட்டம். அதனால தான் நாம் என்ன செய்கிறோம், ஆட்டம், அது பேண்ட் செட்டு, மற்ற எல்லா விதமான வாத்திய கருவிகளோடு நாம் அந்த விழாவை கொண்டாடுகின்றோம். அதற்கு அடுத்தது அவர் சொல்கின்ற இன்னொரு முக்கியமான வார்த்தை என்னென்னா, இந்த தேர் எடுக்கிறதுல இன்னைக்கு நாம் தேர் பார்க்கிறோம், அன்னைக்கு நாம் ஏன் தேர் எடுக்க வேண்டும் அப்படிக்கான காரணம், ஏன் தேர் ஊர்வலமாக போகணும்னு சொல்லியிருக்கிறார் பாருங்க. தேர் அல்லது ரத ஊர்வலம் சொல்வது நோக்கம் கற்றவர் கல்லாதவர், அதிகாரம் உள்ளவர் எளியவர், செல்வர் ஏழை என சமூக நிலையில் வேறுபடுகின்ற அனைவருக்கும் கடவுள் தம்மை வெளிப்படுத்த உதவ வேண்டும். தேர் போகிறப்போ அங்கே எந்தவித வித்தியாசம் கிடையாது. படித்தவன் படிக்காதவன், ஆண்டான் அடிமை, ஏழை பணக்காரன், ஆண் பெண், டாக்டர் வக்கீல், நத்திங், எல்லாரும் ஒன்றா தான் அந்த தேரை பார்க்குறாங்க. ஆக எல்லோரும் உதவ வேண்டும் என்பதை அவர் உணர்த்துகின்றார். ரெண்டாவது, அவர் என்ன சொல்கிறாரு, இந்த உடலே ஒரு தேருங்கிறார். நம்முடைய உடலே ஒரு தேர் போன்றது. உடல் தேரில் உயிராகிய கடவுள் அழகிய நாயகனாக அமர்ந்துள்ளார். உயிர் கொடுக்கின்ற கடவுள் நமக்குள் அமர்ந்திருக்கின்றார். அவர் தெருக்கள் தோறும் தேரில் பவனியாக செல்வதை மக்கள் காண்கின்றனர். இப்போ கடவுள் என்ன பண்ணுறார், ஆலயத்தில் இருக்கின்ற கடவுள் இப்போது இங்கே இருக்கின்ற அன்னை விழா வருகின்றார். அப்போ மக்களை பார்க்க வருகின்றார். இது என்னத்துக்கு காரணம், இதனுடைய கலாச்சாரம் என்னவா, இங்கே தான் முக்கியம். தேர் ஏன் வந்துச்சுன்னா, கடவுள் நம்மை தேடி வருகிறார், மக்களை தேடி வருகின்றார். காரணம் என்னவென்றால், பிரமாமுனிவர், உடல் நோய் காரணமாக ஆலயம் செல்ல இயலாதவர்கள், வீட்டில் ஒருவருக்கு மரணம் நேரிட்டாலோ அல்லது குழந்தை பேர் காரணமாக தூய்மையற்ற சூழலில் வாழ நேரிட்டாலோ, வாழ்கின்ற தெருக்களில் தேர் செல்லும் போது வீட்டுக்குள் நின்றவாறு தரிசிக்க ஏதுவாக தேர் கடந்து செல்லும். தமிழ் புரிதுன்னு நினைக்கிறேன். இந்த தேர் கொண்டு போகிறதுக்குடைய கான்செப்டை வீரமணி சொன்ன பார்த்தீங்கன்னா, அதாவது கோயிலுக்கு வர்றவங்க சாமி கும்பிட்றீங்க, கோயிலுக்கு வர முடியாமல் உங்கள் வீட்டில் யாராவது இறந்துட்டாங்க, அல்லது பெண்கள் வர முடியலை, நடக்க முடியலை, மாற்றுத்திறனாளிகள், இவங்கெல்லாம் வீட்டிலே இருக்கிறாங்க. அப்போ இப்படிப்பட்டவர்கள் விழா காலங்களில் ஆங்காங்கு வீடுகளில் நின்றவாறு வழிபாடு செய்வர். இவர்கள்லாம் வழங்குறதுக்கு தான் இவர்களை தேடியே கடவுள் என்ன பண்ணுறாரு, தேர் வழியாக அவங்க வீட்டுக்கு போகிறாரு, அவங்க தெருவில் போகிறாரு, அவங்க வீட்டு பக்கத்தில் போகிறாரு. மக்கள் கடவுளை வழிபடுகின்றனர் என்று தேருக்கு அவர் விளக்கம் கொடுத்திருக்கிறார். இது தேரு சப்புரம் நிறையா இருக்குது, அது நான் சொல்ல வரல. கடைசியாக அவ்வாறு அவர்கள் தேரில் சேர்ந்த பொழுது மக்கள் என்ன செய்கிறாங்க, ஜெபமாலை ஜெபிக்கின்றார்கள், தூய ஒளியும் கடவுளை வழிபடுகின்றார்கள். அவ்வாறு கடவுளை அவர்கள் வழிபடுகின்ற பொழுது பல்விதமான இசைக்கருவிகள், குழலிசை போரும், துளையில் நாகசுரம் இசை போரும், கஞ்ச கருவிகளையும் வேணி முதலிய நரம்பு கருவிகளையும் இசைத்துடன் வருவோரும் தாளம் தம்பட்டம் ஒலிக்கு செய்கின்றனர். ஜெயமாலையர்கள் சூழ்ந்து வணக்கம் செலுத்தினர். கதிரவன் போர் வெளி மேலாடை அணிந்த அன்னை நிலவின் மேல் எழுந்துருளி வீதி உலா வருகிறார். உலகில் உள்ள அனைத்து தீமைகள் அழிய அன்னை நமக்கு காட்சி கொடுக்கிறார் என்று சொல்லுகிறார். ஆக நம்ம ஊருக்கு நம்முடைய கலாச்சாரத்தை படித்து நாம் புரிந்து கொள்கின்ற அளவுக்கு அவர் இந்த கலாச்சாரத்தை இந்த மக்களுக்கு ஊட்டி, இன்று இந்த மக்களை இவ்வளவு பேர் இந்த ஊருக்குள்ள
அந்த காலத்துலலாம் இங்கே யாருமே வர முடியாது. இது வந்து ஒரு காட்டுப்பகுதி. இது குரங்குகளும் விலங்குகளும் காட்டு விலங்கு இருந்த இடம் தான். இன்றைக்கி வருகின்ற அளவுக்கு நமக்கு நிலைமை ஏற்படுத்தி கொடுத்தவர் யாருன்னு கேட்டால் வீரமாமுனிவர். கொடி ஏற்றுறீங்க, இந்த கொடிக்கு ஒரு விளக்கம் கொடுத்துட்டா பாருங்கள். எப்படின்னா, கொடி மரம் எப்படி இருக்கும்னா, ஒரு ஆலமரத்து கொடிக்கம்பத்தில் உடலில் இருக்கின்ற முதுகெலும்பை போன்றது நம்முடைய முதுகெலும்பு. 33 பகுதிகள் முதுகெலும்பில் உள்ளன. கொடி கம்பத்திலும் அவ்வாறே உள்ளன. இந்த 33 முடிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த கொடிக்கம்பத்தில் பார்த்தது அந்த காலத்தில் இருப்போ முடிச்சு செஞ்சுருப்பாங்க. அப்போது இந்த முதுகெலும்பை போன்ற முதுகெலும்பு, தலை, உடல். அப்போது அந்த தலை உடல் பகுதியை பிரித்து அந்த கொடியை கட்டுகின்ற பொழுது உயிரை பற்றியுள்ள நம்மள இருக்கிற ஆணவம், கர்மம், மாயை ஆகியன மூளையினுடைய தலைகள், இவற்றை கட்டறுத்து கடவுள் அருள் நான் என்பதை கொடியை கட்டி வைக்கிறாங்க. கட்டின பிறகு உண்மை என்பது அங்கே இறைவன் அங்கே உள்ளே வருகின்றார். நான்கிற அந்த கொடியை நாம் கட்டி வைத்திருக்கும் போது நம்முடைய இதயத்துக்குள் கடவுள் வருகின்றார். ரெண்டாவது, மனம், வாக்கு, காயம் என்பது உடல் ஆகியவற்றால் கடவுளை பற்ற என்னால் இயலாது. ஆனால் அருளும் கடவுள் தருகின்ற அந்த அருள் வழியாக நான் அவரை அறிந்துள்ளேன். எனவே நான் என்னும் கொடியை கட்டி வைத்திருக்கும் போது அவரது உடனிருப்பை அவர் காட்சியாக்குகிறார் என்று நாம் கொடியேற்றுகின்ற பொழுது நம்முடைய நான் என்ற அந்த அகந்தை, ஆணவம் எல்லாம் அகன்று கடவுளுடைய அருள் கிடைக்கின்றது. அது மேலே சொல்ல சொல்ல நம்முடைய மனம் இறைவனை நோக்கி ஏறுகின்றது, இறைவனை நோக்கி திரும்புகிறது என்று நம்முடைய தமிழ் கலாச்சாரத்தை மையப்படுத்தி நம்முடைய தமிழக மண்ணை புரிந்து கொண்டு நம்முடைய மொழியை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ப நமக்காக இந்த பக்தியை மூட்டியவர் தான் அந்த வீரமாமுனிவர். இங்கே வந்து நம்ம சாப்பாடு. அதனால தான் என்ன பண்ணான், தொடக்கத்தில் அவர்கள் மக்களிடத்தில் செல்கின்ற பொழுது மேலே உள்ளவங்களாம் ஏற்றுக்கலை. நீங்கள் எங்கள்கிட்ட தான் பலன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணாங்க, ஏசபையில் மேலே உள்ள குருக்களுக்கு ஒரு பேரும் சாதாரண மக்களோட பண்டாரசாமிகள்னால் சாதாரண ஏழை எளிய மக்களோட பழகுகின்றவர்கள். இவர் வந்து அந்த பண்டாரசாமியார் கேட்டகரி. ஏன்னா மற்றவங்கள்லாம் மேலே உள்ள என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீங்கள் அங்கெல்லாம் போகக்கூடாது. அப்போ சாதாரண மக்கள் அவர்கள் உண்ணுகின்ற உணவு அன்னதானம். நீங்கள் எல்லாம் பொண்ணு இப்போ அதுக்கு ஒரு அர்த்தம் கொடுத்துருக்கிறார். அன்னதானம் என்பது கோயிலே வருகின்றவர்கள் பசிக்கின்றவர்களுக்கு உணவிடுவது அன்னதானம். கூழ் காய்ச்சுவாங்க, கேள்விப்பட்டு. இதெல்லாம் நம்முடைய கலாச்சாரம். கூழ் என்பது இந்த மாதிரி அந்த காலத்தில் அம்மன்களுடைய ஆலயங்களிலே வருகின்ற மக்களுக்கு கடவுளை வழிபட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு எந்த வசதி இல்லை, அவர்களுடைய பசி போக்குவதற்காக கொடுக்கப்பட்டது கூழ். அதனால தான் இன்றைக்கி நாம் அன்னதானம் செய்கிறோம். எனவே அன்னதானம் என்பது கடவுளை வழிபட வருகின்ற மக்கள் பசியோடு இருக்கின்றவர்களுக்கு நாம் உணவு கொடுக்கின்ற போது கடவுளுக்கு உணவு கொடுக்கிறோம் என்று இந்த மண்ணை கண்டித்து இந்த மக்களுடைய கலாச்சாரத்தை ஊரூன்றி இவர்களுக்கு நம்பிக்கை வைத்திருக்கிறார். அப்போ நீங்கள் பாத யாத்திரை வர்றீங்க, காவி போட்டுக்கிறீங்க, அம்மா கிட்ட வர்றீங்க, எல்லாம் கரெக்ட். ஆனால் நாம் அவர் எதற்காக, எந்த நோக்கத்திற்காக, அதுவும் இந்த மாதாவை நம்ம மாதாவை ஆக்கணுங்கிறதுக்காக எங்கே பண்ணியிருக்கிறாரு, பிலிப்பைன்ஸ்லேருந்து ஆர்டர் பண்ண சொல்லி பிஷப்புக்கிட்ட பர்மிஷன் வாங்கி அதுக்கு ஒரு தனி அதிகாரம் வாங்கி அதற்கு பிறகு அவர் புடவை கட்டி இன்றைக்கி உலகம் முழுவதும் நம்முடைய தாயை கண்டு வியக்கின்ற அளவுக்கு ஒரு நிகழ்ச்சியை அவர் உருவாக்கியிருக்கிறாருன்னா அவருடைய நம்பிக்கை, அன்னை மரியா மீது அவர் கொண்ட ஆர்வம். அவர் வந்து முதல்ல வந்தவுடனே அவர் காமநாயக்கம்பட்டியில் சாமியார் இருக்கிறப்போ 5 ஆண்டுகள் பணிபுரிஞ்சாராம். அப்போ அங்கே வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தினாங்களாம். அப்போ அவருக்கு அவர் மதிக்கலையாம். அப்போ கஷ்டப்படுத்தணுன்னு அவர் வந்து வேத சாட்சியாக மறிக்க வேண்டும் என்று அவர் ஆசைப்பட்டாராம். ஆனால் திடீரென்று கடவுளுடைய ஊண்டுதல் அவர் வந்து ஒரு மறைப்பலியாளராக, மறை சாட்சியாக, கடவுளுடைய நற்செய்தியை பரப்புகின்ற ஒரு தூதராக மாற வேண்டிய ஒரு உந்துதல் ஏற்பட்டு தான் மொழியை கற்ற ஆரம்பிக்கிறார். அன்னையின் மீது பக்தி ஏற்பட்டு இன்று ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த கோணாங்குப்பம் இருந்த ஒரு சிற்றூரில், கோணாங்குப்பம், ஓனாய்க்குப்பம், ஆரியனூர், இதனுடைய வரலாறு உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கி கோணாங்குப்பம் என்று இந்த அளவுக்கு உலகமே வியந்து பார்க்குது என்றால் இதற்கு காரணம் அந்த வீரமாமுனிவர். வெளிநாட்டிலே பிறந்தவர். அந்த கலாச்சாரத்தை தூக்கிட்டு நம்முடைய தமிழ் மண் வாசனை வாசுவதற்காக அவர் நம்முடைய சுவாசமாக இருக்கிறார். எனவே அவருக்கு விரைவில் அருளாளர் பட்டம் தர வேண்டும் என்று நம்முடைய திருத்தலம் என்ற நமக்காக நம்மை கேட்டுக்கொண்டிருக்கிறது. எனவே இந்த திருத்தலத்திற்காக முயற்சி முதல் ஆலயத்தை எழுப்பி அவர் அப்படியே வந்து தூங்கியிருக்கிறாரு. தூக்கம் அப்படியே முழிச்சிட்டு பார்க்குறப்ப சுருவத்தை காணா. நேராக போய் வீரசேகர முத்துகிருஷ்ண கச்சிராயத்தை பார்த்து இந்த மாதிரி என் சுருவத்தை சொல்லிட்டு போயிட்டார், ஏலாக்குறிச்சி போயிட்டார். மறுபடியும் அவர் சைனத்து வர்றது பார்த்தா அவர் எந்த இடத்துல இங்கே ஒரு ஆலயம் இருக்கிறது, அங்கே அன்னை காட்சி தருகிறா. காரணம் என்ன, மாதா காட்சி கொடுத்து சொல்கிறாங்க. அப்படியே காலம், எப்பா நான் கானகமரியாவாக இருக்கிறேன், நான் காட்டில் தனியாக இருக்கிறேன், எனக்கு ஒரு ஆலயம் கட்டினீன்னா உனக்கு
திருமகனை தருவேன், உனக்கு குழந்தை பிறக்கும் வேண்டுகிறார். கச்சிராயருக்கு வந்து குழந்தை பிறகுது, ஆலயம் இங்கே எழுப்பப்படுகிறது, நீங்கள் எல்லாம் வருகின்றீர்கள் என்று அன்னை வீரமாமுனிவர் தோளிலிருந்து இறங்கி கோணாங்குப்பத்திலே பாளையம் இறங்கினார். பாளையங்கிற பைபிள் வார்த்தைக்கு அண்ணா எடுத்துன்னு கேட்டால் மக்கள் கூடாரத்திலே கடவுளை சந்தித்தது. இஸ்ராயல் மக்கள் 450 ஆண்டு அடிமையாக இருந்த மக்கள் பாளையத்திலே கடவுளை சந்தித்தார்கள். கடவுள் மேகத்தின் வழியாக பாளையம் இறங்கினார். வீரமாமுனிவருடைய தோளிலிருந்து பாளையம் இறங்கிய கோணாங்குப்பம் அன்னை இங்கு காட்சி கொடுத்து கொண்டிருக்கிறார் என்றால் வீரமாமுனிவருடைய அரும்பாடுகள், அவர் செய்த தியாகங்கள். எனவே அவருக்காக நாம் ஜெபிப்போம். அவருக்கு இருந்த அந்த நம்பிக்கையும், அவருக்கு இருந்த அந்த மண் வாசனையும், அவருக்கு இருந்த அந்த கலாச்சாரத்தினுடைய ஈர்ப்பு நமக்கு இருக்க வேண்டும். பொங்கலுக்கு மட்டுமல்ல வேட்டி கட்டுறது, பொங்கலுக்கு மட்டுமல்ல பொங்கல் செய்கிறது, பொங்கலுக்கு மட்டுமல்ல கரும்பு சாப்பிட்றது அப்படிங்கிறது இல்லை. வருடத்தில் எல்லா நாளும் அந்த தமிழ் உணர்வோடு நம்முடைய கலாச்சாரத்தை பாரம்பரிக்கின்ற மாதிரிலே கலாச்சாரத்தை யாரோ ஒருவர் வந்து நமக்கு சொல்லிக் கொடுப்பதை விட நம்முடைய கலாச்சாரமற்று இந்த பொங்கல், அதனால தான் இந்த கலாச்சாரத்தை அவர் மதித்ததுனால தான் இந்த தமிழர் கலாச்சார விழா நாளிலே இங்கே திருவிழா நடக்குது. விழாவை எப்போ வச்சுருக்கிறா பார்த்தீங்களா? தமிழர்களுடைய திருநாள் பொங்கல். அந்த 3 நாட்கள் பொங்கலுடைய நாட்களில் இங்கே திருவிழா வருவதற்கு காரணம் இந்த பண்பாட்டை சீர்தூக்கி பிடித்தவர் வீரமாமுனிவர். எனவே அவருக்காக நாம் ஜெபிப்போம். நம்முடைய ஜெபத்தால் அவருடைய எண்ணங்கள் நிறைவேறி விரைவில் அவர் அருளாளர் பட்டம் பெற வேண்டும் என்று மன்றாடுவோம். வந்திருக்கின்ற உங்களுடைய கருத்துக்கள் நிறைவேறவும் அவரை போன்று நீங்கள் அன்னையிடத்திலே குறிப்பாக பிள்ளை பெறலாதவர்களுக்காக ஆண் வாரிசை கொடுத்தாரு. அதனால தான் இன்றைக்கி நிறைய பேருக்கு இங்கே வருகின்றவர்களுக்கெல்லாம் குழந்தை பாய்க்கின்ற காரணம் என்னவென்றால் அன்னைக்கு மாதா இங்கே வர்றதுக்கு காரணம் த ஃபர்ஸ்ட் விட்னஸ் இஸ் டு கிவ் பர்த் அ சைல்ட். அது உங்களுக்கு புரியுதுங்களா? பெரியநாயகி அண்ணன் இந்த கோணாங்குப்பத்தில் குடிகொள்றதுக்கு காரணமே அவங்க இங்கே நீங்கள் எல்லாம் இங்கே வர்றதுக்கு காரணம் முதல் சாட்சி விட்னஸ் என்னன்னா அவங்க என்ன சொன்னாங்க அவர்கிட்ட கனவு, எப்பா நீ எனக்கு இங்கே ஒரு கோயில் கட்டினா நான் உனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் கொடுப்பேன். குழந்தை பாக்கியம் கொடுத்தாங்க, கோயில் கட்டிட்டாங்க. அதனால தான் இங்கே வர்ற எல்லா பக்தர்களும் கோணாங்குப்பத்துக்கு வந்து என்ன சொல்கிறாங்க, குழந்தை பாக்கியத்திற்காக வேண்டி கொண்டிருக்கிறார்கள். வேளாங்கண்ணியில் உள்ளவர்களுக்கு நிறைய பேருக்கு இந்த வாக்கியம் கிடைத்திருக்கிறது. எனவே அன்னையுடைய அருளால் ஆசிரால் நீங்கள் என்னென்ன கருத்துக்களுக்காக வந்தீர்களோ அவற்றையெல்லாம் அன்னை நிறைவேற்றுகிற நம்பிக்கையிலே தொடர்ந்து இப்பலியில் இணைந்து ஜெபிப்போம். அனைவரும் எழுந்து நிற்போம்.